வணக்கம். முத்துக்குமார். ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து ஒரு 5 மடங்கு வந்து ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம புக் பண்ணலாமா வேணாமா? இல்லை அந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் இன்னும் ஒரு 5 மடங்கு மேலே ஏறுமா? அப்படின்ற அந்த டவுட் வந்து இந்த மல்டிபேக்கரை ஐடென்டிஃபை பண்ணி அதில் லாபத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டருக்கும் வரக்கூடிய டவுட்டு. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை வந்து பார்ப்போம். சாம்பிள்ஸ்க்கு 2 ஸ்டாக்ஸை எடுத்து வச்சு நான் வந்து காமிக்கிறேன். அதனால் எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் வந்து நான் காமிக்கிறேன். அதாவது இது வரைக்கும் 5 மடங்கு ஏறின ஸ்டாக் ஏதாவது ஒரு 2 ஸ்டாக்கை நான் எடுக்கிறேன். அதனுடைய ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். ரெண்டுமே வந்து சாம்பிளுக்கு தான். இப்படி தான் நடக்கும், இப்படி நடக்காது அப்படின்றதுக்கான கிடையாது. ஓகே, ஸோ சாம்பிள் டேட்டா தான். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து அசோக் லைலாண்டோடைய ஸ்டாக்குங்க. அசோக் லைலாண்டோடைய நான் என்ன பண்ணுறேன், அசோக் லைலாண்டோட ஸ்டாக்குடைய 10 இயர்ஸ் டேட்டா எடுத்திருக்கேன். அந்த 10 இயர்ஸில் இந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்குன்னா, லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24 ரூபா, 22 ரூபா, 21 ரூபா கூட வந்திருக்கு. சரி, 25 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்டாக 25 ரூபாயில் இருந்து அந்த ஸ்டாக் வந்து 211 ரூபா வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ 160 ரூபாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 2020-21 பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 மடங்கு வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு 5 வருஷத்தில். ஓகே, 5 வருஷத்தில் 5லேருந்து 6 வருஷத்துக்குள்ளே 5 மடங்கு ஏற்றம் கொடுத்துருச்சு. இது ஒரு மல்டிபேக்கராக இருக்குது இந்த 5 வருஷத்தில். அடுத்தது, ஸோ இந்த ஸ்டாக்குக்கான டேட்டா பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் 2021 அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டேட்டா காமிக்கிறேன். அதனுடைய நெட் ப்ராஃபிட். நீங்கள் நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். நீங்கள் எப்படி பார்க்கணுன்றதுக்கு நான் நெட் ப்ராஃபிட் மட்டும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க நம்ம எப்படிலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இது லேர்னிங் வீடியோன்றனால இப்போ என்ன பண்ணுறேன், நெட் ப்ராஃபிட் எடுக்கிறேன். நெட் ப்ராஃபிட்டில் 2020 அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 460 கோடி இருந்திருக்கு. 2021 70 -70, 2022 -285, 2023 அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. 1359 கோடி நெட் ப்ராஃபிட்டு. 2024 2600 கோடி நெட் ப்ராஃபிட்டு. அடுத்து 3300 கோடி நெட் ப்ராஃபிட்டு. அடுத்து 3700 கோடி ப்ராஃபிட். இப்போ அந்த கடந்த 5 வருஷமாக பாருங்கள், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருதா? ஓகே, அந்த 2022 -285 கோடி காமிச்சிருந்தாங்க, அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா? இது ஒரு டேட்டா பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். நான் இப்போ சாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. ஸோ அப்போது ஒரு 2020 460 கோடி லாபம் இருந்த கம்பெனி 2026 3700 கோடிக்கு வந்திருக்கு அப்படின்னா எத்தனை மடங்கு ஏற்றம் கொடுத்துருக்கு? ஓகேவா, ஒரு 460னா 5 மடங்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மடங்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 6-7 மடங்கு ஏற்றம் கொடுத்துருக்கு நெட் ப்ராஃபிட்டில். அப்போது இந்த ஸ்டாக் வந்து 2022 அப்புறம் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருக்கு இல்லையா? 75 ரூபா 80 ரூபா வரைக்கும் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து 208 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஏற்றத்தை வந்து அந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் அந்த ஸ்டாக்கில் என்ன நடந்திருக்கு, நெட் ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றதை தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ வேறு ஒரு ஸ்டாக் நான் எடுக்கிறேன், HFCL. இப்போ மல்டிபேக்கர் மாதிரி ஏறிக்கிட்டே வர ஸ்டாக். இது பாருங்கள், நான் ஒரு 5 வருஷத்துடைய சார்ட் எடுக்கிறேன். ஓகேவா, 5 வருஷத்துடைய சார்ட்டு. இதில் பாருங்கள், 2020 நம்ம பார்ப்போம். சாரி, 10 வருஷத்துடைய சார்ட்டு தான் போன தடவை பார்த்தோம் இல்லையா, அதே பார்ப்போம். ஸோ இது வந்து 2021 27 ரூபா இருந்தது. இப்போ இதுவும் வந்து 200 ரூபா வந்திருக்கு. ஓகேவா, 200 ரூபா 211 ரூபாவில் இருக்குது. 2021 75 ரூபா அதே ப்ரைஸில் இருந்திருக்கு. அதில் எப்படி 60 ரூபா 65 ரூபா, அதே மாதிரி 70 ரூபா 80 ரூபா அந்த ப்ரைஸில் இருந்து 200 ரூபாய்க்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கும் மல்டிபேக்கர் ஆகிருக்கு. இப்போ இதனுடைய நெட் ப்ராஃபிட் பாருங்கள். 2020 அதனுடைய நெட் ப்ராஃபிட் என்ன, இயர்லியில் 2020 அது வந்து 237 கோடி நெட் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. 2021 246 கோடி, 2022 326 கோடி, 2023 318 கோடி, 24 338 கோடி. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 2020 2019 ஓகே, 230 237 246 326 318 338 அப்படியே இருக்குது. 2025 173, 2026 329. இப்போது இதை பாருங்கள், 2015 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் என்ன கொடுத்துச்சு அப்படின்னா 324 கோடி லாபம் கொடுத்துருக்கு 2015. ஓகே, அதுக்கப்புறம் அந்த 324 தொடவே இல்லை. திருப்பி எப்போ தொட்டிருக்குன்னா 2022 தொட்டிருக்கு, 326 கோடி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த நெட் ப்ராஃபிட்டை பாருங்கள், பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் எப்படி இருந்துச்சு, 2000, 2500, 2700, 3000, 3300, 3700 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இதில் பாருங்கள், ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸே ஆகலை.
318, 338, 173, 323 அதே ப்ரைஸில் தான் இருக்குது. அதே ப்ரைஸில் அதே நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் கொடுக்கல. சரி, இது நெட் ப்ராஃபிட்டில் சேஞ்சஸ் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் ரெவென்யூவில் பெரிய சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ ரெவென்யூவை போய் நம்ம பார்க்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரெவென்யூ இருந்தது? 2019 4700 கோடி, 2020 3800, அதுக்கப்புறம் 4400, 4700, 4700, 4400, 4000, 4900 இப்படியே தான் இருக்குது. பெரிய அளவில் ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ இந்த ஸ்டாக்கில் நெட் ப்ராஃபிட் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் ஸ்டாக் மட்டும் மல்டிபேக்கர் ஆகிடுச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் மேலே ஏறி இருக்குது. அசோக் லேலாண்டில் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு? ஸ்டாக்குடைய நெட் ப்ராஃபிட்டும் மேலே மேலே ஏறிக்கிட்டே வருது, ஸ்டாக்கும் 5 மடங்கு மேலே மேலே ஏறிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ இது ரெண்டில் எது நல்ல ஃபண்டமெண்டலோடு ஏறுற ஒரு மல்டிபேக்கர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா நம்ம வந்து அதை ஹோல்டிங்கில் வச்சுக்கிட்டே வந்து மேலே போகிறதுக்கு லாங் டர்முக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் அப்படியே தான் இருக்குது, ஆனால் ஸ்டாக் மட்டும் சடனாக ஒரு 5 மடங்கு 4 மடங்கு ஏறிடுச்சு அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்டில் சேஞ்சஸ் வரல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேபி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரது வந்து பெஸ்ட் ஐடியாவாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த வருஷம் வரக்கூடிய ரிசல்ட்டு, இப்போ இது வந்து நெட் ப்ராஃபிட் 329 கோடி கொடுத்துருக்காங்கல்ல, 2027 இது ஒரு 1000 கோடி ரூபா ரிசல்ட்டில் ஒரு 600 கோடி ரூபா வந்து கொடுக்க போகிறாங்க, இல்லை 700 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த டேட்டாவை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டில் இல்லாத ஸ்டாக்கு கூட மேலே கொண்டு போவாங்க. எப்போது? அடுத்த வருஷம் இது என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதுன்றது தெரிஞ்சவங்க. எப்படி தெரியும்? அவங்களுடைய ஆர்டர் எக்ஸிக்யூஷனை வச்சு தெரியும். அவ்வளோதான் டேட்டா. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட 1000 கோடி ஆர்டர் இருந்திருக்கு. இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சடனாக ஒரு 2000 கோடி ஆர்டர் எடுத்துருக்காங்க. அந்த 2000 கோடி ஆர்டரையும் அடுத்து ஒரு 9 மாதத்தில் டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த 2000 கோடியில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு? ஒரு 500 கோடி லாபம் கிடைக்குதுன்னா, அந்த 500 கோடி லாபம் அடுத்த வருஷம் நெட் ப்ராஃபிட்டில் கன்ஃபார்மாக ஆட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆர்டரையும் அந்த டெலிவரியையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம் மேலே ஏற போதுன்னு. அப்போ போய் அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். அப்போது எஃப்ஐஐயோடைய மூவ் எப்படி இருக்குது, இன்ஸ்டியூஷன்ஸோட மூவ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த கம்பெனியோட ஆர்டரை போய்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸே ஆகலை, சடனாக ஏறி இருக்குன்னா வேறு ஏதாவது பெரிய ஆர்டர் ஏதாவது டெலிவரி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய ஆர்டர் டேட்டா போய் கம்ப்ளீட்டாக போய் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி ஏறுதுன்னா காரணம் இல்லாமலாம் ஏறாது, எங்கேயோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் ஏறிக்கிட்டே வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வெளியே வந்துடணும். அப்போ ரீசன் எங்கே இருக்குன்னா ஆர்டருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், வேறு எங்கேயும் ஒளிஞ்சிருக்காது. அந்த கம்பெனி எவ்வளோ ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ அந்த ஆர்டரை டெலிவரி பண்ண போகிறாங்க, அதை எப்போ வந்து கமிஷன் பண்ண போகிறாங்க, அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணி அந்த பணத்தை எப்போ வாங்க போகிறாங்க, அந்த டேட்டா தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணலாம். அந்த டேட்டா ஒன்றுமே பெருசாக இல்லையே. லேட்டஸ்ட்டாக ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர் தான் இருக்குது. ஒரு 60-50 கோடி முன்னப்பின வந்துட்டு இருக்கு, அவ்வளோதாங்க. அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆகாத ஸ்டாக்ஸை நம்ம சேஃபாக வெளியே வர்றது வந்து பெட்டராக இருக்கும். சேஃபாக இருக்கிறது பெட்டர். இல்லைனா கம்மி பண்ணிக்கணும், நம்மளோட கேபிட்டலை மட்டும் அதில் வச்சுட்டு ப்ராஃபிட் வந்து வெளியே எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு தான் இதை நான் காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா புரிஞ்சுது சார் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். டெலிகிராமோட ஃப்ரீ அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதுவும் ஃப்ரீ தான், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து அங்கேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இதை. ஓகே, எனக்கு வந்து ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன் சார், எல்லாமே 3-4 மடங்கு ஏறிடுச்சு, இப்போ எதை வச்சுக்கலாம் எதை கொடுக்கலாம் எனக்கு தெரியல அப்படின்றப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கை பார்க்காதீங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கு தான் இதை காமிச்சேன். ஸோ புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.